அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். எல்லா திசைகளிலிருந்தும் சீமானுக்கு பறந்த அட்வைஸ், ஒரே ஸ்டேட்டஸில் முற்றுப்புள்ளி வைத்த சீமான். இந்த தகவல் குறித்த முழுமையாக இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தொடர்ச்சியாக தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோர்வுற்று அண்ணன் சீமான் அவர்களை பயங்கரமான அழுத்தம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் தற்போது ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது சீமான் அவர்கள் ஸ்டாலினிடமும் விஜயோடையும் ரொம்ப நெருக்கமாகவும் ஒரு உறவு முறையாகவும் இருக்காரோ அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு அப்படின்னும், சராசரியான இருக்கக்கூடிய தமிழ்நாடு பொதுமக்கள் கூட பார்த்தீங்கன்னா சீமான் எல்லோரிடமும் நட்பு ரீதியாக இருக்காரு, அப்புறம் எப்படி எதிரின்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு அரசியல் புரிதலே இல்லாம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் செவி சாய்த்து இதே கேள்வியை சீமானிடம் கேட்டிருக்கிறது அப்படின்றது இவங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகத்தை தான் தற்போது எழுப்பியிருக்கு. அதாவது அரசியல் வேற, மனித பண்பு வேற, மனித உறவு முறை வேற அப்படின்னு சீமான் அவர்கள் எல்லா மேடைகளிலுமே சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஆதி காலத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும்போது எல்லாருமே மாறி மாறி விமர்சிக்கிறதும், அடுத்தபடியாக தனி மனித நபராக சந்திக்கும் போது அவங்களுடைய பாசத்தை பரிமாறிக்கிறதும் பாத்தீங்கன்னா அரசியல்ல ரொம்பவே சாதாரண விஷயமாக இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது எதனால சீமானுக்கு நிர்வாகிகள் இந்த ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய தொடர் தோல்வி அப்படின்றது சீமானுடைய இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட்னால மாறுதோ அப்படின்ற ஒரு குழப்பத்தினால தான் சீமானிடம் பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகளை தொடர்ச்சியாக நிர்வாகிகள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ஒரே ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல முடிவு கட்டியிருக்காரு சீமான் அப்படின்றது தான் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் பகைவனே படுக்கையில் இருந்தாலும் விசாரி, எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் உபசரி, அதுதான் நம் பண்பாடு அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இவங்க கேட்ட எல்லா கேள்விகளுமே ஒற்றை வரியில பதிலளிச்சிருக்காரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. சீமான் அவர்கள் ஸ்டாலினுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய உடல்நிலை குறித்து விசாரிச்சிருந்ததும், அதற்கு அடுத்தபடியாக புதிதாக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் தன் வீட்டிற்கு வந்தபோது உபசரித்ததும் பாத்தீங்கன்னா அதுதான் நம்முடைய பண்பாடு அப்படின்னு எடுத்து வச்சிருக்காரு சீமான். அது மட்டும் இல்லாம அவங்க இருவரும் நமக்கு யாரு, அரசியல்ல நமக்கு யாரு அப்படின்றது குறிப்பிடுற மாதிரி ஒருவன் பகைவன் இன்னொருத்தன் எதிரி அப்படின்ற போக்குல தான் சீமான் அவர்களுடைய இந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. இன்னும் ஒரு சில நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா தொடர் தோல்வியின் காரணமாக சோர்வுற்று வேறு கட்சிகளுக்கு மாறிடலாமா அப்படின்லாம் கூட யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பு மக்கள் கூட்டணி வச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதும் சீமானுடைய செவிகளுக்கு தற்போது வந்திருக்கு. இது குறித்து சீமான் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, நீங்க நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு ஏதாவது அறிவுரை வழங்கணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.